இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் உமக்காக வாழும் பொழுது நீர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல செயல்களையும் செய்து எங்களை வழிநடத்தி எங்களுக்கு தேவையானதை கொடுத்து நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை வெளிப்படுத்துகின்றீர். மேலும் நாங்கள் உமக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நாங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் பெறுவோம் என்றும் நாங்கள் உம்மோடு இருக்கின்ற ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் என்று நீர் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றீர். உம்முடைய அழைத்தலுக்காகவும் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கிதியோனோடு இறைவன் இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்றும், இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்று கூறி இறைவன் அவரோடு இருந்து வெற்றியை காண செய்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று கூறி, எவ்வாறு பணத்தின் மீது ஆசை உள்ளவர்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து விளக்கி கூறுகின்றார். மேலும் அவர் இவ்வாறு கூறுகின்றார், ஆண்டவர் நமக்கு எல்லாவிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ்வோம் என்றும் கூறுகிறது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்வர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எனவே ஆண்டவர் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து நிலை வாழ்வை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.